ஹலோ ஹாய் வெல்கம் டு கோகிலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான பொரியரிசி வச்சு ஒரு ஸ்வீட் தான் பார்க்க போகிறோம். நான் வந்து சின்ன டம்ளரால் 1 டம்ளர் அளவு நம்ம சாப்பாட்டு அரிசி இருக்கு இல்லையா, புழுங்கல் அரிசி, அதுதான் எடுத்திருக்கேன். இப்போ அடுப்பில் வானல் வச்சுட்டு நல்லா சூடானதும் இதை வந்து நல்லா அரிசியை வந்து பொரியரிசி ஆட்டம் வறுத்து எடுத்துக்கலாம். இது வந்து இன்னுமே நம்ம வந்து நல்லா ப்ரௌனாக வறுத்து எடுக்கணும். நார்மலாக பொரியரிசினா நல்லா ஒயிட்டாக இருக்கும் பொழுதே விட்டுடலாம். இது இன்னும் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம வந்து பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணும். ஹையில் வச்சுட்டு நம்ம வறுத்தோம்னா அது அழகாக அது வந்து பொரிஞ்சு வந்துடும். இப்போ பாருங்கள், நான் இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். இதை வந்துட்டு நம்ம இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தோம்னா அழகாக அது பொரிஞ்சு வந்துடும். இப்போ வந்து பாதி அரிசி நல்லா பொரிஞ்சிடுச்சு, இன்னும் மீதி அரிசி தான். அதுவும் எல்லாம் பொரிஞ்சதும் நம்ம வந்து இதை ஃபேனில் ஆற வச்சுட்டு மிக்சியில் நல்லா வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக கலர் சேஞ்ச் ஆகிட்டே வருது. நான் இப்போ வந்து ஃபுல்லாக வறுத்து எடுத்துட்டேன். இதை வந்து ஃபேனில் ஆற வச்சுட்டு எடுத்துகிட்டு வரேன். இப்போது நம்ம வந்துட்டு அதை வந்து பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு 2 கப் அளவு பால், காய்ச்சின பால் தான் நான் சேர்த்துக்கிட்டேன். எந்த டம்ளரால் நம்ம அரிசி அளந்தோமோ அதே டம்ளரால் பால் சேர்த்துக்கலாம், 2 டம்ளர். இப்போ வந்துட்டு பொரியரிசி வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதை பவுடர் பண்ணிவிட்டு 2வது வாட்டி நம்ம அரைக்கும் பொழுது கொஞ்சமாக அதில் ஏலக்காய் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணிக்கிட்டால் வாசனையாக இருக்கும். இப்போ பாலுமே நல்லா சூடாகிடுச்சு. இந்த பாலில் நம்ம அரைச்சி வந்த அரிசி பவுடர் இருக்கு இல்லையா, அதை கொட்டி நல்லா கிளறிக்கலாம். இப்போ பாருங்கள், கைவிடாத கிளறினோம்னா அதை வந்து பாலோடு சேர்ந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெல்லம் இருந்தாலும் வெல்லம் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நாட்டு சர்க்கரை வச்சுருந்தேன், அதனால் 1 கப் அளவு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். இப்போது சர்க்கரையும் சேர்த்து நம்ம தேவைக்கேற்ற மாதிரி சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நல்லா கிளறி விடலாம். சுகர் வந்து அவங்க டேஸ்ட்டுக்கு தகுந்த அளவு நம்ம சேர்த்துக்க வேண்டிதான். இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், சர்க்கரை சேர்த்ததும் நல்லா இலகி வந்த மாதிரி ஆகிடுச்சு. இப்போ வந்து இது ஆல்ரெடி பாலில் கொஞ்சம் வெந்திருக்கும், சர்க்கரை சேர்த்துமே இன்னும் நல்லா அது வந்து வெந்துடும். நம்ம போட்டிருக்க பொரியரிசி எல்லாமே இப்போ கைவிடாத நம்ம கிளறினோம்னா அது வந்து ஒரு ஸ்டேஜில் அப்படியே நல்லா திக்காகி ஒட்டாத ஒரு பதம் மாதிரி வரும். அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிட்டால் போதும். நிறைய ஜாஸ்தி நெய் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. நிறைய நெய் 2 ஸ்பூன் 3 ஸ்பூன் அப்படி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. கொஞ்சமாக நெய் சேர்த்தாலே போதும், நல்லா வாசனையாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இந்த நெய்யோடு சேர்த்து நம்ம நல்லா கிளறி விட வேண்டியதான். முதல்ல ரொம்ப இலகலாக இருந்தது, இப்போ கொஞ்சம் கெட்டியாயிடுச்சு இல்லையா. ஹையில் வச்சு நம்ம வந்து இந்த நெய் வந்து எல்லா இடமும் படுற மாதிரி நம்ம வந்து கிளறி விட்டோம்னா இப்போது சூப்பராக ரெடி ஆகிடும். நான் வந்து கொஞ்சமாக முன்னாடியே வந்து பாதாம் வந்து மிக்சியில் அதை அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன், ஒன்றும் பாதியமாக. அதுதான் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் வந்து முந்திரி திராட்சை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பாதாம் இருந்துச்சு, அதனால் பாதாம் சேர்த்துக்கிட்டேன். இப்போது இதில் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு, வாசனையே சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நான் கொஞ்சமாக தேங்காய் பவுடர் தான் ஆட் பண்ணிக்கிட்டேன். உங்ககிட்ட இருந்தால் இது சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைனா கூட ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் அவசியம் கிடையாது. இப்போ இது சேர்த்தோம்னா கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், அதுக்காக தான் சேர்த்தேன். இப்போது இதை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து நான் வந்து ஒன்றும் பாதியமாக அரைச்சி வச்சுருக்க பாதாம் தான் சேர்த்துக்கிட்டேன். இப்போ வந்து பாதாமும் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா சூப்பரான நம்மளோட பொரியரிசி ஸ்வீட் வந்து ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், எவ்வளோ இலகலாக இருந்தது, இப்போ நல்லா கெட்டியாக வந்துடுச்சு. இப்போ வந்து நம்ம பவுலில் மாற்றிக்கலாம். சுட சுட சூப்பராக நம்மளோட பொரியரிசி ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.